ஸோ பிரீத்தி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலம், ஸ்வீடன். ஓகே. ஸோ இந்த இடம் வந்து ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக அஃபோர்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் வந்து நல்லா பணக்காரங்களாக இருக்கிறவங்க, அதாவது உங்களை மாதிரி ஆட்கள் மட்டும் தான் அஃபோர்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா தான். ஸோ இந்த ஸ்வீடனில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 100 ஸ்டேஷனில் அதாவது லாங்கஸ்ட் ஆர்ட் கேலரி மெயின்டைன் பண்ணுறாங்களாம். ஓகே. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏரியாலேயே ஓகேவா, கிட்டத்தட்ட 150 ஆர்டிஸ்ட்டை வச்சு, அதாவது வரைபடங்கள், இந்த மொசாய்க் பேஸ்டு இது, அதாவது ஆர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ட்லேயே வந்து அதை ஸ்கல்ப் பண்ணி ஆர்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, ராக் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பெரிய லாங்கஸ்ட் ஆர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களா. அதனால் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் A கிளாஸாக இருக்குமா. ஓகே. ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து அவங்க போரிங்காக இல்லாமல் வந்து அவங்க ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. எஸ், அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான் சொல்லியிருக்கீங்க அலெக்ஸ். இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி வந்திருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 12ஆம் தேதி 8வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆடி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வரலட்சுமி விரதம் இன்று இருப்பவர்கள் அதை சரியாக முறையாக கடைபிடிப்பது உங்களுக்கு உங்கள் சந்ததியினருக்கும் பெரிய அளவு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த விரதத்தை தொடர்ச்சியாக கடைபிடியுங்கள். பெரிய அளவுக்கு நன்மையை பெறுங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திரன், செவ்வாய், சனி இருப்பதையும் 8ஆம் இடத்தில். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அசுரத்தனத்தில் யாரிடத்திலும் சண்டை வேண்டாம். பொறுமையாக இருங்கள். தேகாரோக்கியத்தில் சாதாரண குழப்பங்கள் காணப்பட்டால் மருந்து மாத்திரைகளை எடுத்துவிட்டு செல்வதே நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. படிப்படியாக நல்ல முயற்சிகள் காணப்பட்டாலும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலம் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் ஒரு குறையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தில் அமைதி கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. உறவினர் சேர்க்கை, நண்பர்கள் சேர்க்கை, குடும்ப விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். பிறருடைய குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடும் கூடாது. அதே சமயம் உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ புது முயற்சிகளுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புது முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படைப்புகள் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அனுகூலத்தை சரியாக முறையாக சோம்பல் இல்லாமல் செய்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெரிய உன்னதமான அமைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஆதாயங்கள், கண்டிப்பாக வியாபாரத்திலிருந்த புது முயற்சிகள் வெற்றிகள், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவது, எல்லா விதமான பயணங்களும் அனுகூலத்தை பெற்று தருகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. வார்த்தைகளில் மட்டும் தென் தடவை வார்த்தை யோக பலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது நிதானம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடன் தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். அவர்களிடம் தாய் தந்தையராக கண்டிப்பு காட்பது சிக்கலை வரவழைத்து விடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே தலைவலி, ஒற்றை தலைவலி, காது மூக்கு தொண்டையில் உபத்திரம் உள்ள கடகராசிக்காரர்கள் இன்று அந்த வீரியம் அதிகரிப்பதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். உத்தியோகம், வெளிவட்டாரம், தொழில் அமைப்பிலெல்லாம் ஒரு நிதானத்துடன் இருங்கள். வேலையாட்களிடம் கோபதாபங்கள் வேண்டாம். பிறகு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உடன் பிறந்தோர் விஷயத்தில் சிறிது கவனம். தேக ஆரோக்கியத்தில் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தாயாருடன் சாதாரணமாக வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, தாய்க்காக விட்டு கொடுத்து போய்விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். படிப்படியாக நல்ல முயற்சிகள் காணப்பட்டாலும் பண விஷயத்தில் தேவையில்லாத மன கஷ்டங்கள் காணப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்களாக போய் பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்படுவதை நிவர்த்தி கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் நிதானம், குறிப்பாக வண்டி வாகனத்தில் மிக மிக நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், முயற்சி வெற்றி, அரசமைப்பில் ஏற்றம்,
கௌரவ அமைப்பில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், தடைப்பட்டிருந்த திருமண அமைப்பு ஒன்று சேருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அவர்களுக்குள் உங்களுக்குள்ளான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலும் முயற்சிகள் பெரிய அளவுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அரசு அமைப்பு, அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டையில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், புது முயற்சிகள் வெற்றிகள், சோம்பல் இல்லாமல் இருந்தால் பல விதத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பழைய நட்புகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான நல்ல நாளும் நல்ல காலகட்டமும் ஆரம்பித்துள்ளதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு உறவினர்களுடன் இருக்கின்ற மனக்கசப்பையும் தீர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பயணங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடிவயிறிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் லாபத்தின் ஸ்தானத்தில் குரு இருப்பதனால் பிள்ளைகள் விஷயத்திலும் தனிப்பட்ட குடும்ப விஷயத்திலும் அனுகூலமே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்லுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். டாம்பிகமாக எந்த செலவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகலாம். அது எப்படி என்றால் உங்கள் சோம்பலாலும் நேரம் தவறாமல் செல்வதனாலும் தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் லீவு எடுத்துக்கொள்வதனாலும் மட்டும்தான் இருக்கும். அந்த விஷயத்திலிருந்து நகர்ந்து கொண்டாலே பலவிதமான விஷயங்கள் அனுகூலங்கள் லாபங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை பெரிய அளவுக்கு யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அனுகூலங்கள், பிராப்தங்கள், லாபங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, தொலைதூர செய்திகள் நன்மைகள், குடும்பத்தில் மற்றும் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அரசமைப்பு, தனிப்பட்ட வியாபாரம், உத்தியோகத்தில் பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுகிறது. சுபகாரியத்தில் இளம் வயதினர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்வதுடன் நல்ல வரன் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள், சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் பழைய உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த புறம் பேசுவதனால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்குவதும், மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு ஏற்படுவதும், தொலைதூர பயணங்கள்லாம் அனுகூலங்கள் காணப்படுவதும், தொடர்ச்சியாக காணப்பட்ட பயணங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தருவதும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதும், லாபமும் அனுகூலம் காணப்படுவது, வண்டி வாகனங்களில் ஏதேனும் பழுது இருந்தால் அதை செய்துவிட்டு செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், லாபமும் புது முயற்சிகள் வெற்றிகளும், தொடர்ச்சியாக பயணங்கள் காணப்பட்டாலும் சோர்வு இல்லாமல் எல்லாவற்றிலும் வெற்றியும் அனுகூலமும் லாபமும் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சியில் இருப்பதும், தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்திலிருந்து மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், தைரியமாக இன்னொரு உத்தியோகம் கையில் வந்த பிறகு இருக்கிற உத்தியோகத்தை ராஜினாமா செய்வது புத்திசாலித்தனம். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இல்லாமல் யாருடைய பேச்சுக்கும் செவிசாய்க்காமல் இருப்பது, இந்த காதத்தில் வாங்கி அந்த காதலை விட்டு கொடுவதே மீனராசிக்காரர்களுக்கு நன்மையும் யோகத்தையும் அப்படியே வைக்கக்கூடிய காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம், மிகப்பெரிய குபேரனாக்கக்கூடிய ஸ்தான பதிவு கிடைப்பதற்குண்டான அனுகூலமான நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸோ அலெக்சாண்டர், இன்னைக்கு வந்து டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நம்ம பேசின விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நீங்கள் சொன்னதான் இந்த ஆர்ட் கேலரி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த புது காலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்தி அண்ட் அலெக்ஸ். பாய். Thank you.